ஜோதி அணையா வணக்கங்களெல்லாம் அளிக்கப்படக்கூடிய பண்டிதர் நேரு அவர்கள் மறைந்த பொழுது இந்த தேசத்தை யார் கையில் ஒப்படைக்கப் போகிறோம் என்று எண்ணிய பொழுது அதை தீர்மானிப்பதற்கு ஒரு தமிழ் தென்திசையிலிருந்து புறப்பட்டு வந்தார். மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தமிழராக நோக்கி இருந்தார். இந்த கருப்பு தமிழன் தான் இந்த தேசத்தினுடைய தலைவிதியையே நிர்ணயிக்கக்கூடியவனாக இன்றைக்கு இருந்தார். அன்றைக்கு நேர்மையும் எளிமையும் மிகுந்த லால்பகதூர் சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக அடையாளம் காட்டிய பெருமகளார் காமராஜர். லால்பகதூர் சாஸ்திரியுடைய மறைவுக்கு பிறகு யார் இந்த தேசத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறார் என்ற நிலை இருந்த பொழுது அப்பொழுதும் இந்திரா அம்மையாரை அடையாளம் காட்டிய பெருமகளார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 2 முறை இந்த தேசத்தினுடைய தலைவியை நிர்ணயித்த பெருமகனார் 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகனார் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார் என்று 1975 அக்டோபர் 2 பிற்பகல் 3 மணிக்கு மாரடைப்பால் மரணித்தவர்களுடைய பெட்டகத்தை திறந்து வைத்து பார்த்தார்கள். நண்பர்களே 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகனாருடைய சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா? அங்கே வெறும் 200 ரூபாய், சில சில்லறை காசுகள், 5 கவர் வேட்டி சட்டை இருந்தாலும் இந்த பெருமகனாருடைய சொத்துக்களாக இருந்தது. நினைத்து பார்க்க முடிகிறதா? அப்படிப்பட்ட பெருமகனார் தான் அவர் பாலகிருஷ்ணனை IAS ஆகி நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார்.